கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்புடன் செயல்பட்டிருக்கிறார் என்றும் யாரையும் கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு இல்லை என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு ஒண்ணு யாரையும் கைது செய்து விட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்ல இருந்து தெரியுது. அன்னைக்குமே நீங்க ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கேட்டப்போ கூட நாங்க அந்த ஆணையத்துடைய அறிக்கை வந்த பிறகுதான் நாங்க மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 41 உயிர்கள் அநியாயமாக உயிர் துறந்திருக்கிற நேரத்துல எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல கைதுகள் செய்ய வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்கு. இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறேன்னு இல்லை, நடக்கிறத நான் உங்களுக்கு தெரியும். நியூட்ரலா நம்ம பாக்குறப்ப, ஒரு குடிமகனா பாக்குறப்ப எல்லாம் சரியாதான் நடக்குது. இதுல தாவேக்கா ஒன்றும் திட்டமிட்டு இது செய்யல. இது ஒரு விபத்து தான். அவர்கள் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். ஆர்வத்துல அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காங்க. இருந்தாலும் அனுபவம் குறைவுனால அவங்களுக்கு அவ்வளவு தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை இப்ப நம்மனா கூட்டம் போட்டோம்னா, ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா, வெயில் நேரமாக இருந்தா கூட அவர்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணீர், பிஸ்கெட்லாம் கொடுப்போம். எல்லா கட்சிகளும் செய்வாங்க. அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அது கூட அவங்க வேணும்னு செய்யலன்னு நம்ம சொல்லல. உண்மைதான், முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை